ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்த்து ஆரி கிரியேஷன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் 10 வீடியோ வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கிளாஸ் 11 ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம பேக் செயின் ஸ்டிச், ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்லாம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்டெம் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடி டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். கொடி மாதிரி வந்து ஒரு பூ போடுறோம், பெட்டல்ஸ் போடுறோம் அப்படின்ற இடத்துல, அந்த இடத்துலலாம் இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் A1 மம்தா பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். ஆனால் ஜரி த்ரெட்டில் வந்து எதுக்காக போட்டு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வந்து ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கட் ஆகாது. அதுக்காக வந்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து சில்க் த்ரெட்டில் மட்டும்தான் போடணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜரி அண்ட் சில்கில் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளவுஸில் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க அப்படின்றபோது நீங்கள் அதில் சில்க் த்ரெட்டில் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணி நீடியில் வந்து எடுக்க போகிறோம். நம்ம எப்போவுமே போடுற அதே செயின் ஸ்டிச் தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இதில் இருக்குது. நீடியில் இன்சர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து எடுப்போம். பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச்னால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜிக்ஜாக் ஸ்டிச்சில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அவ்வளோதான். ஏற்கனவே போட்ட அந்த செயின் ஸ்டிச்சில் பாதியில் வந்து நீங்கள் நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணணும். எதுக்காகன்னா, சின்னதாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியோன்னு ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். இது வந்து நீங்கள் மேலேயும் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே போடலாம். ஆனால் வந்து ஏதாவது ஒரு சைடு மட்டும்தான் போட முடியும். இந்த லாக் ஸ்டிச்சும் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து த்ரெட்டை வந்து நம்ம அந்த சைடு இந்த சைடுன்னு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அதுக்கடுத்து ரைட்டாக லெஃப்ட் ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதான். இது மட்டும்தான். இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்துடும். வீடியோ வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரியும். நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு பாருங்கள். இப்போ லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். லாக் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம். லாக் ஸ்டிச் போடலை அப்படின்றபோது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டோம், ஒரு குட்டி லாக். மோஸ்ட்லி வந்து மம்தா பிராண்ட் ஜரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டி வரும் பார்த்திங்கன்னா, மம்தா பிராண்டில் வந்து சீக்கிரமாக கட் ஆகாது. ஆனால் வந்து இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கீழே இருக்க த்ரெட் வந்து நம்மளுக்கு நல்லா நிறைய பிரிஞ்சு வர்றதுனால நம்மளுக்கு வந்து சிக்கு வரும். அதனால் சின்னதாக ஒரு பாபின் கேஸை எடுத்து அதில் எவ்வளோ த்ரெட் வேணுமோ அதை வந்து ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ். ஏன்னா வந்து நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் அது மாதிரி போட்டிங்கன்னா அந்த இடத்துல இந்த ஸ்டெம்ஸஸ் போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய செயின் ஸ்டிச், அதுக்கு அடுத்து வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இல்லைனா கீழே ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம வந்து பாதியில் ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதான். இது மட்டும்தான் ப்ரொசீஜர். இது மட்டும் தெரிஞ்சுனாவே நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து ஒரு எண்ணாட் போடும் பார்த்திங்களா. எண்ணாட் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எண்ணாட் தான். எண்ணாட் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே மாதிரி எண்ணாட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் பிகினர்ஸ் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் வந்து ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட்லேயும் போடுங்க, சில்க் த்ரெட்லேயும் போடுங்க. ஆனால் ப்ளவுஸில் நீங்கள் போடும்போது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து முக்கியமாக உங்களோட சில்க் த்ரெட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணி போடணும். சில்க் த்ரெட்டும் வந்து டபுள் ஷான்ஸ் எடுக்கணும். நிறைய பேர் கேட்குறீங்க சிங்கிள் எடுக்கணுமான்னு. சிங்கிளில் எடுத்திங்கன்னா த்ரெட் வந்து உங்களுக்கு டக்குன்னு பிஞ்சு போயிடும். அதனால வந்து நீங்கள் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீங்கள் போடணும். இப்போ எண்ணாட் போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் வந்து ஒரு பூலாம் கொட்டின பிறகு ஒரு இலை இருக்கும் பார்த்தீங்களா, சின்னதாக அந்த மாதிரி இலை வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதே ஸ்டெம் ஸ்டிச்சை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சுட்டு இது மாதிரி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்ட பிறகு 3rd ஃபிங்கரில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும் த்ரெட்டை முடிய. நெக்ஸ்ட் வந்து 2nd ஃபிங்கரில் வந்து அதை ஹோல்ட் பண்ணி 3rd ஃபிங்கரில் திருப்பி அதை ஹோல்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம முன்னாடியிலேருந்து போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதே ப்ரொசீஜர் தான். எல்லாத்துக்குமே அதே ப்ரொசீஜர் தான் வரும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. என்ன டவுட்னா வந்து நீடிலோட ஹெட் பார்ட் வந்து எந்த சைடு இருக்கணும் அப்படின்னு. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் நீடிலோட ஹெட் பார்ட் இருக்கணும். எந்த டைரெக்ஷனில் நம்ம போடுறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் நீடிலோட ஹெட் பார்ட் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது பக்கத்துலேயே ஒரு குட்டியோண்டு சின்னதாக போடணும். சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது அப்படியே வந்து நம்மளோட செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சு பாதிக்கு மேலே வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி
த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஸ்டிச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாக் ஸ்டிச் மட்டும் கரெக்டாக போடணும். மோஸ்ட்லி நான் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கட் பண்ணாமல் தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் போடும்போது இந்த டிஃபிகல்ட்டிலாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் நான் வந்து கட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச், ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அவ்வளோதான். ஆனால் அந்த லாக் ஸ்டிச் போட்ட பிறகு நம்மளோட ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயா இல்லைனா கீழே ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கு மேலே நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நீடில் வெளியே எடுத்து ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஆரின்னு வந்துட்டிங்கனாவே முக்கியமாக இதில் ஒன்றே ஒன்று, நம்ம செயின் ஸ்டிச் வந்து கரெக்டாக போடணும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் கூட தப்பில்லாமல் நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து அழகாக காமிக்க முடியும். ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அவ்வளோதான். ஆனால் வந்து அங்கங்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து சிக்கல் வரும். எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கும் போது ஒரு த்ரெட் மட்டும் சில டைம் மாட்டோம். அதனால தான் சொல்கிறது, நீடில் வந்து ஜஸ்ட் நீடில் புல் அண்ட் புஷ் வந்து பண்ணுங்கன்ட்டு. இப்போ நான் பண்ண பாருங்கள், ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு த்ரெட் வராமல் இருக்கும்போது த்ரெட்டை மட்டும் நீடிலோடு சேர்த்து மேலே தூக்கிட்டு நம்ம கீழே இழுக்கும்போது நீடில் வந்து சிக்கு வராது. அவ்வளோதான். இப்போ நான் சொன்னபடியே வந்து நீங்கள் செய்யுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கொடி டைப் அது மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். ஆனால் வந்து அது போட்டுட்டு அது பக்கத்தில் சின்னதாக ஒரு பீட் வந்து அந்த இடத்துல வச்சிங்கன்னா, அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம்ல அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பீடு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆனால் பெரிய செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் வந்து பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். கிட்ட கிட்ட போடாமல் கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணியே போடுங்க, அது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஜரி த்ரெட்டில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது, சில்க் த்ரெட்டில் எப்படி நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுறது அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸ்டெம் ஸ்டிச் வந்து எதில் போடணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் தான் போடணும். ஜரி த்ரெட்டில் நீங்கள் போடக்கூடாது. அதே மாதிரி வந்து பீட்ஸ் லோட் பண்ணுறது வந்து ஜரி த்ரெட்டில் லோட் பண்ணக்கூடாது. பீட்ஸ் லோட் வந்து எப்போவுமே மிஷின் த்ரெட்டில் தான் லோட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் எப்படி சொல்லணும் இதே மாதிரி வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் மட்டும் வச்சு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் போட போகிறீங்க. ஆனால் வந்து அதை வந்து ஜஸ்ட் கொடிக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடி வரைஞ்சி நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிக்சர் வரைங்க, அந்த பிக்சரில் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் போடுங்க. அதே மாதிரி வந்து வேறு என்ன ஷேப்பில் உங்களுக்கு நீங்கள் வரைகிறது ஒரு டால் எடுத்தீங்க அப்படின்ற போது அந்த டாலில் வந்து ரவுண்ட் ஷேப் வரும், உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப் வரும், எல்லா ஷேப் வரும். அது மாதிரி எல்லா ஷேப்பும் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு பிக்சர் வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த டிசைனை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி வருது, சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். அதனால் நான் சொன்ன அந்த புல் அண்ட் புஷ்ஷை வந்து நீங்கள் எப்போவுமே செஞ்சுட்ருங்க. சில்க் த்ரெட்டில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே க்ளூ போட்டுட்டிங்க அப்படின்ற போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, மேம் சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நூல் பிரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. நூல் பிரிஞ்சு போகிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டைம் அந்த நீடிலில் வந்து த்ரெட்டை மாட்டிட்டிங்கன்னா மேலே இழுத்துடணும். நீங்கள் அப்படி லைட்டாக அப்படி மேலேயும் கீழேயும் இழுத்துட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால நீங்கள் வந்து த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஜஸ்ட் ஒன் ஸ்டான்ஸ்லேயே அதை மாட்டி மேலே இழுக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே நம்ம எண்ணாட் போடுற மாதிரி இந்த சில்க் த்ரெட்டுக்கும் எண்ணாட் போட்டுடணும். எண்ணாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணாட் போடும்போது த்ரெட் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற போது ஜஸ்ட் நீடில் வந்து பேக் சைட் மூலமாக த்ரெட்டை வந்து உள்ளே புல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் தான் எனக்கு ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு நீங்கள் கம்பல்சரி அந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பட்டு பாவாடை சட்டைக்கு குழந்தைங்களுக்கு போடும்போதெல்லாம் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வரையும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம எண்ணாட் போடுற மாதிரி எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சாதிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க முன்னேறதுக்கு நீங்கள் ஒரு முதல் படிக்கட்டாக இருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேட்ச் 2 அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஏற்கனவே 2 கிளாஸ் முடிச்சிருக்காங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து சாதிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.